என்னுடைய பெயர் வந்து புண்ணியமூர்த்தி, பாச்சூரை சேர்ந்தவர். நான் ஒரு விவசாயி. நான் நிற்கிற இடம் வந்து பாச்சூரை சேர்ந்த இடம். இதை சுற்றி கிட்டத்தட்ட 20 ஏக்கர் விவசாய இடத்தை சுற்றி ஒரு 3 குளங்கள் உள்ளன. இந்த 3 குளங்களில் வந்து இப்போ இந்த இப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியா பூரா ஆக்கிரமிப்பில் இருக்குது. இதை பார்த்தாலும் தெரியும், எல்லாம் பசுமை நிலையத்து நடவு ஆக்கிரமிப்பில் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து ஓலை குளம் இதுக்கு பேர். இந்த குளமும் வந்து இப்போ தூர் வாராமல் பக்கத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்து இருக்குது. அது கிட்டத்தட்ட 20 ஏக்கர் இந்த நிலங்களில் வந்து ஆக்கிரமிப்பில் கிட்டத்தட்ட 3/4 பகுதி ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஆக இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கிறனாலே விவசாயிகளுக்கு இப்போ கல்லணை கால்வாயிலிருந்து வருகிற தண்ணி வந்து எங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து கல்லணை கால்வாய் வந்து புனரமைப்பு திட்டத்தில் அரசாங்கம் செயல்படுத்துறீங்க. நாங்கள் அது வேண்டாம்னு சொல்லலை. அதே நேரத்தில் கரைகளை மட்டும் சரிப்படுத்தி பலப்படுத்தினாலே போதும். கீழே காங்கிரீட் போட்டாலே இது தண்ணி எங்களுடைய எங்கள் கிட்டத்தட்ட எல்லா கிராமங்கள்லையும் ஆழ்துளை கிணறு தரைத்தளம் ஆழ்துளை கிணறு இருக்குது. இந்த தரைத்தளம் காங்கிரீட் தரைத்தளம் போட்டாலே தண்ணி கீழே வராது, பூமிக்கு வராது. ஆகையினால எங்களுக்கெல்லாம் போர் விவசாயிகளுக்கெல்லாம் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர் மட்டம் குறைங்க. அதனால் எங்களுக்கு இப்போ போர் தண்ணி எங்களுக்கு வராது. இப்போது எங்களுடைய நாங்கள் மோட்டார்லாம் 200 அடிக்கு வச்சுருக்கோம். ஆக காங்கிரீட் 400 அடிக்கு மேலே இப்போ நாங்கள் இது போர் போட்டாலும் தண்ணி நீர் மட்டம் வந்து 200 அடிக்கு கீழே போயிடுச்சு. இன்னும் காங்கிரீட் தளம் போட்டாலும் சுத்தமாக தண்ணி எங்களுக்கு இப்போ பூமியில் இல்லாததுனால எங்களுக்கு தண்ணி நீர் மட்டம் இன்னும் கீழே அதால் பாதாளத்தில் போயிடும். அதனால் எங்களுக்கு நாங்கள் வந்து காங்கிரீட் தரைத்தளம் இல்லாமல் கரைகள் மட்டும் பலப்படுத்தினாலே எங்களுக்கு போதுமானது. மற்றும் ஒரு என்னென்னா காங்கிரீட் தரைத்தளம் போட்டிங்கன்னா உயிர் வாழினங்கள்லாம் கெட்டு போயிடும் நமக்கு. அதனால் கெட்டு போயிடும். அதனால் நீர்நிலையில் வாழ்கின்ற சிறு சிறு உயிர்கள்லாம் நுண்ணுயிர்கள்லாம் பாதிக்கப்படும். அதனால் விவசாயம் பாதிக்கப்படும். ஆகையினால் காங்கிரீட் தரைத்தளம் இல்லாமல் கரைகள் மட்டும் பலப்படுத்தினாலே போதும் என்று சொல்கின்றோம். நான் நிற்கிறது இப்போ கல்லணை கால்வாயுடைய கடைக்கோடி தான். தண்ணி வந்து இப்போ வருவதே கிடையாது. காரணம் என்னென்னா கல்லணை கால்வாயுடைய பகுதி கிட்டத்தட்ட 2 கரைகளும் சொல்லுவாங்கள்ல, படுகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படுகையெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. வாய்க்காலெல்லாம் இப்போ ஆக்கிரமிப்பில் இருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பில் அகற்றினாலே கடைக்கோடிக்கு தண்ணி போய் சேரும் என்று நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.